வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். முழுசாக சொல்லியிருக்கேன். சில மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் வராமல் இருக்குது. அது எப்போ வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அதோட அஃபிஷியல் ஹால் டிக்கெட். ராணி மாவட்டத்தோடது. அங்கே ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம் டேட் எல்லாமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் உங்களுக்கு 7/9/2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் டைமிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரை தான். எங்கே சென்ட்ரு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதான் அஃபிஷியல் ஹால் டிக்கெட். இது ஆன்லைன்லலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ண போது கொடுத்த அட்ரஸ்க்கே உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கும். வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் இந்த கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்குவாங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே கீழே உங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். எங்கே எக்ஸாம் ஹால் சென்டர் எல்லாமே இதில் பார்த்துக்குவாங்க. இங்கே தான் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 11. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 9 மணிக்கே நீங்கள் கொண்டு போயிருங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரிஜினலாக கையில் எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 9:30க்கெலாம் நீங்கள் அங்கே அறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் 9 மணிக்கே நீங்கள் போகிறது சேஃபு. பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளாக் கலர். அதே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டுக்கு மாதிரி தான் நம்ம கொண்டு போயிருங்க. அப்புறம் வாட்ச்சு இந்த மாதிரி இருந்தால் முற்றிலும் தவிர்த்துருங்க. ஏன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட்ச்சு இதெல்லாம் நாட் அலௌடுன்னு. இதான் அது அஃபிஷியல். இது மற்ற மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் இனிமே வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். எதுவும் உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு, எதுவும் உங்களுக்கு நான் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஸ்கில் 3 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்டி அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு ரிப்ளை வரல. அது ரிப்ளை வந்துச்சுன்னா இனிமேல் வருதா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதுக்கு வேண்டி தனியாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் உள்ள பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகும். எழுத்து தேர்வு மொத்தம் 40 மார்க்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 25 மார்க் மேலே எடுத்தாலே நீங்கள் சேஃப் தான். போன வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 16 மார்க் தான் இருந்துச்சு. அதனால் லேடிஸ் மற்றும் அனைத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஆல் த பெஸ்ட். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கில் 3 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற மாவட்டம் அப்ளிகேஷன் வராதவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கூடிய அளவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வருமா கண்டிப்பாக வராதா அப்படின்னு. மற்ற மாவட்டத்துக்கும் வரிசையாக அப்ளிகேஷன் வரும். போஸ்ட்டில் தான் வரும், ஆன்லைனில் வராது. அதனால் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் போகும். நீங்கள் வேறு இடத்துல இருந்தாலும் அந்த அட்ரஸில் யாராச்சும் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா போஸ்ட்டில் தான் வரும். அதையும் சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். 7/9/2025 அன்றைக்கி தான் எக்ஸாம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஹேவ் அ